நான் தான் சேவல் பேசுகிறேன். இருளின் போர்வைக்குள் இறுகி கிடப்பவர்களை விழிக்க வைப்பதே என் பணி. நான் விடிந்து விட்டதை விளக்கும் அழைப்பு மணி. ஒரு வகையில் நான் நற்செய்தியாளன். என் ஒலிதான் பாவத்தை உணர்த்தியது. என் கூவல்தான் மனம் கசிதலை உருவாக்கியது. நான் வெறும் சேவல்தான். கூவுதல் மட்டுமே என் கூறுதல். புறாவாய் இருந்தால் மட்டுமே பயன்படுத்துவேன் என புறக்கணிக்கவில்லை. இருப்பது எதுவோ இறைக்கு தேவை அதுவே என்பதே சிலுவை கதை எனக்கு சொன்ன பாடம். பல பறவைகள் இடம்பெற்ற விவிலியத்தில் சேவலுக்கும் சலுகை காட்டிய இயேசுவின் கருணை இணையற்றது. ஒரு பேரிடியின் முழக்கத்தாலோ ஒரு பேரொளியின் பிரவாகத்தாலோ பேதுரு விழித்தடவில்லை. ஒரு சேவலின் சிறு குரலில்தான் சிந்தை தெளிந்தார். என் கடமை கூவிக்கொண்டிருப்பதே, என் பணி எழுப்பிக் கொண்டிருப்பதே. அவர் மும்முறை மறுதளிப்பதற்காய் நான் காத்திருக்கவில்லை. நான் கூவும் முன் அவர் மறுதளித்தார், அவ்வளவுதான். என் கடமையின் கடிகாரத்தை நான் தாமதப்படுத்தவில்லை. புறக்கணிப்பின் பதிலை பேதுரு துரிதப்படுத்தினார், அவ்வளவுதான். சேவல் அன்று மட்டும் கூவவில்லை, என்றும் தான் கூவுகிறது. மக்கள் அவ்வப்போதுதான் விழித்தெழுகிறார்கள். எங்கள் குரல் சிலருக்கு எரிச்சல், சிலருக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் அடுத்தவரின் உணர்வுகள் எங்கள் பணியை மாற்றி அமைப்பதில்லை. விடிந்தவன் பார்த்து கொள்ளலாம் என சத்தத்தை நான் சாத்தி வைப்பதும் இல்லை. உயிர் கொடுப்பேன் என்றவர் குரல் கூட கொடுக்கவில்லை என்பதை என் குரல்தானே கூறிச் சென்றது. சில வேளைகளில் பரமனின் குரல் கேட்காதவரை பறவையின் குரல்தான் கேட்க வைக்கும். இதோ சிலுவையின் வாசனை முற்றங்களில் வீசுகிறது. மரணத்தின் அச்சம் காற்றில் பரவுகிறது. விழித்தெடுங்கள், உங்கள் வாழ்விலும் சேவல் கூவும். அந்த மெல்லிய குரலில் இரவுகளை உதறி விழித்தெடுங்கள்.